ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஆன் டேரா இன் தமிழ். ஸோ தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மணி, கரியர், ரிலேஷன்ஷிப், ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மந்த்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்க ஸோ தட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ மணி ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். செப்டம்பர் மந்த்து ஸ்பிரிட் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ கண்டிப்பாக 8 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், ஹேங்மேன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மணி, எந்த மணி வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ, நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி நீங்கள் எஃபோர்ட் எடுக்கும்போது ஓகேவா, டிலே ஆகிட்டு இருக்கிற மணி வரும் உங்களுக்கு. ஸோ 8 ஆஃப் வான்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்பீடாகவே வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. லெட்ஸ் see some more clarification. சில பேருக்கு உங்கள் எஃபர்ட் மூலமாக நியூ ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்டு ஃபேமிலியில இருந்து கூட உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பு, சப்போர்ட்டு கிடைக்கும். ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த சப்போர்ட் கிடைக்கும், நியூ ப்ரப்போசல் வரும். அண்ட் அதான் புது புது ப்ராஜெக்ட் வரலாம். ஸோ மணி ரிலேட்டடாக. ஸோ லெட்ஸ் see. அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. 8 ஆஃப் ஸ்வாட்ஸு, 7 ஆஃப் வான்ஸு, 6 ஆஃப் வான்ஸ். ஸோ கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம். நீங்கள் போடுற எஃபர்ட்டு கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஹேவிங் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். யூ ஆர் ஸோ எனர்ஜெட்டிக் தான். ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக இருக்கிறீங்க, டேலண்டடாகவும் இருக்கிறீங்க. நல்லா ஒரு படிக்கும்போது நல்லா படித்த ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். சில பேர் படிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்களா நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு என்னைக்கோ வந்துட்டு இந்த கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயம் நடக்கணும், வர்றதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் வச்சுக்காம, இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்காம, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எஃபர்ட்டை போடும்போது உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ மணி ரிலேட்டடாக செப்டம்பர் மந்தில் உங்களோட எஃபர்ட் தேவை. அண்ட் ஃபைனலி வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஓகே. கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு கரியர், ஜாப் ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ப்ளீஸ் ஃபில் ஜட்ஜ்மெண்ட். வாவ், 10 ஆஃப் பென்டிகிள்ஸ், ஹை பிரிஸ்டஸ், 7 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸில் ஐ திங்க் ஐஸ் ஆஃப் வான்ஸ் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக ஏதாவது பாஸ்டில் வந்து உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஓகே. ரகசியமாக ஏமாற்றி இருக்கலாம். அப்படின்னா அந்த சீக்ரெட் வந்து உங்களுக்கு தெரிய வரும். கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டு இருக்குது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே. அண்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸில், இல்லை உங்கள் ஜாபில் வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து கொடுக்கும். ரைட்? அதாவது மறைமுகமாக வந்து உங்களை சில பேர் தாக்கியிருந்தா கூட உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அ குட் கர்மா. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகேவா? அண்ட் நீங்கள் அது ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. மேபி ஒரு சிலருக்கு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உண்மை என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஜாப் ரிலேட்டடாக ஒரு சிலருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வரலாம். பட் அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள்.
நீங்க வெளியே சொல்றீங்க அப்படின்னா அது வந்து உங்கள்ட்ட கேக்குற மாதிரி கேட்டு உங்களுக்கு பின்னால ஏதாவது அவங்க ஏமாத்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணுங்க எதுவா இருந்தாலும். ஓகேவா? அண்ட் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். அகெயின் இது நான் லவ்வர்ஸ். சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். யா, சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ சொத்து ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த பாருங்க, இது வந்து லாஸ் ஏதோ ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கான ஹீலிங் கூட உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும். உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஆல்சோ தேர். ஸோ மணி சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, பிஸ்னஸ்ல உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஜாப் வந்துட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஜாப் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க எது வந்து உங்களுக்கு சூட்டபிள் அப்படின்றத பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு சிலர் ஏற்கனவே ஒர்க் பண்ண பிளேஸுக்கே போகிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேவா? சிலர் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா டெசிஷன் எடுக்க ஒரு திணறல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தா இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சில பேருக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றது வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிலர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த மந்த்ல வந்து நீங்க கொஞ்சம் சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் உங்க லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி மணி ஹெல்ப்போ இல்லை எந்த விதமான ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமோ நீங்க கொஞ்சம் அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணலாம். ஓகே, ஃபைன். நம்ம அடுத்ததா வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் ஃப்ரீ ஸ்பிரிட் தனுசுக்கு ரிலேஷன்ஷிப். ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல வந்து பாருங்க, காடி இந்த பக்கம் விழுது அந்த பக்கம் விழுது. ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஒரு தடுமாற்றம் தெரியுது. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் வான்ஸ், சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த்ரீ ஆஃப் கப்ஸ். ஓகே, ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஒரு சிலருக்கு எப்படின்னா பார்க்க முடியுது அப்படின்னா மேபி ஒரு சிலருக்கு உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை நம்பியோ இல்ல யாரோ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கலாம். அவங்க சொல்றதை கேட்டோ உங்களை விட்டு விலகி போயிருந்திருக்கலாம். ஓகேவா? ஒன் செகண்ட். அதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அப்படி போயிருந்தா இப்போ அந்த நிலை மாறுது. ஓகே, அவங்க இப்போ பிரச்சனைய வந்துட்டு கொஞ்சம் வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒன் செகண்ட், வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபைவ் ஆஃப் கப்ஸ், டூ ஆஃப் வான்ஸ், டென் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு வந்து ஓவராலா டென் ஆஃப் கப்ஸ், டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்க என்ன வந்தது? ஆமா, ரெண்டு தடவை டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நியூ ப்ரப்போசல் இல்லைன்னா நியூ மேரேஜ் லைஃப் அமைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க ஒரு சிலர் வந்து போராடி இருந்திருப்பீங்க. பட் அதை மீறியும் அவங்க உங்க பர்சன் உங்களை விட்டு விலகி இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அப்போ நீங்க என்ன பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு நியூ லைஃப்க்கு நீங்க ஒரு பிளான் பண்றதுக்கான வாய்ப்பு தெரியுது. அது மாதிரி சிலருக்கு வந்துட்டு நியூ ப்ரப்போசல் கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ நீங்க பாஸ்ட்ல இருந்து மூவ் ஆன் ஆகி ஒரு புதிய லைஃப்குள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது. ஓகே. அண்ட் ரொம்ப தடுமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைன். பட் அதுல இருந்து ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ஃபேமிலியா இருக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க
ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா? சம் சிச்சுவேஷன் அந்த மாரி இருந்தா, நீங்க உங்க ஃபேமிலிய கூட்டிட்டு சேஃபா தனியா போகறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. டிராவல் பண்ணி வேற ஊருக்கு போலாம். வேற இடத்துக்கு போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. உங்க ஃபேமிலியோட சேஃபா லைஃப இனிமேல் லீட் பண்ணுவோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஆ இதுவரைக்கும் நடந்த வரைக்கும் போதும். அப்படின்ற ஒரு மனநிலை. அதுக்கான ஒரு பிளானிங்கும் தெரியுது. ஓகே. எம்ப்ரஸ் சாரி. நியூ பிகினிங். எஸ், அஃப்கோர்ஸ். இங்க என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அகைன் அண்ட் அகைன் நியூ பிகினிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது ரிலேஷன்ஷிப்ல. இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஒரு சிலருக்கு வந்துட்டு பாஸ்ட் பாஸ்ட் அந்த பிரேக்கப் அது ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நீங்க அதிகமா அன்பு காட்டுறது மூலமா நீங்க அந்த ஒரு நியூ பிகினிங்க ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதிகமா அன்பு மீன்ஸ் அன்பு மட்டும் இல்ல, சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட ஒரு நியூ பிகினிங்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு பிரேக்கப் அப்படின்னா நியூ லைஃப் நியூ பிகினிங். ஓகே. சிலர் வந்து மேரேஜ் பண்ணி கடல் தாண்டி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மேரேஜ் லைஃப் அமையறதுக்கான ஒரு சான்ஸ் தெரியுது. ஓகே. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மந்த்து. உங்கள் பர்சனுடைய சப்போஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க சில பேர் அப்படின்னா, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். செப்டம்பர் மந்த்து எம்பரர், நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ், லவர்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைன் ஆஃப் கப்ஸ், எயிட் ஆஃப் கப்ஸ். ஓகே. சம்வாட் எனக்கு தனுசு ராசிக்காரர்கள் நீங்க வந்துட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க பர்சன் வந்து யாரோ ஒருத்தர் இதுல வந்து அவங்க விரும்புற மாதிரியே இருக்கணும்ன்றதுலயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க சைடு எந்த ஆக்ஷனும் இல்லை. இட் இஸ் வெரி ஸ்லோ. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்லீப்லெஸ் நைட்டு அதிகமா நீங்க யோசிக்கிறீங்க என்ன டெசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னு. பட் அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுல தான் இருக்காங்க. ஓகே. எம்பரராவும் இருக்குது அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ கிளியரா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பிளான்ல இருக்கிறாங்க. அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதுலயும் அவங்க தெளிவா இருக்காங்க. பட் உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் திங்கிங் அப்படின்றது தெரியுது. பிகாஸ் என்ன செய்ய தெரியல. டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகலாம். ஒரு சிலருக்கு நான் இன்னொன்னு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்க பர்சன் ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம். ஸோ அதனால உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு வந்து அது ரிலேஷன்ஷிப் எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் கூட ஏற்படலாம். ஓகே. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க பர்சன் வருவாங்க. ஆனா வந்து அதுக்குள்ள நீங்க வாக் அவே பண்ற மாதிரி இருக்கு. பட் அவங்க வர்றதுமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா ஸ்டேபிளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. இந்த உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது மேரேஜ் பண்ணிக்கணும் இல்ல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாவும் இருக்கு. ஸோ ரியூனியன், எனிதிங் அபவுட் ரியூனியன், ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த மந்த் வந்து கன்ஃபியூஷன்ல இருந்து வெளிவரணும். ஹீலிங் கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கான ஒரு டைம் பீரியடா தான் தெரியுது. ஓகே. பட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய குழப்பத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அகைன் அண்ட் அகைன் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அது கன்ஃபியூஸ் ஆகாம அதுக்கு நீங்க ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும். ஹீலிங் அலோவ் பண்றதுன்னா எப்படி? கன்வின்ஸ் ஆகாமன்னா, அவங்க மேல இன்னும் நீங்க ஏதாவது டவுட் பண்றீங்க அப்படின்னா, டவுட் இல்லாம ஓகே அப்படின்ட்டு இதுவரைக்கும்
சப்போஸ் அவங்க ஏதாவது ஃபால்ட் பண்ணிருந்தா நீங்க அதை மன்னிக்கணும். ம். மன்னிச்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து ஹீலிங் நடக்கும். ஸோ தட் உங்களுக்குள்ள ஒரு நியூ பிகினிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ தனுஷு, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஸோ மகரம், ஹாய் எவ்ரி ஒன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? லெட்ஸ் சி மகரம், உங்களுக்கான செப்டம்பர் மந்த்ல மணி கரியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி உங்களுக்கு மணி விஷயத்துல எப்படி இருக்க போகுது மகர ராசிக்கு. 4 of swords, Fool, Queen of Cups, 5 of Wands. கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது பெட்டரா இருக்கும். அதாவது இது வரைக்கும் கொஞ்சம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட போராட்டம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல கொஞ்சம் ஜெலஸ் பீப்புள் இருக்கலாம். இல்ல டிராமாஸ் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் மணி ரிலேட்டடா. அதுல நீங்க மனசு ஒடிஞ்சு அமைதியா இருக்கிறீங்க. நான் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க தெரியலன்ற மாதிரி. தெரிஞ்சாலும் இல்ல நான் எடுக்கிறதா இல்ல என்னால எடுக்க முடியாது அப்படின்றவங்க கொஞ்சம் ஒவ்வொரு இமோஷனல் ஆகி அமைதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க வந்து ஃபுல் கார்டும் இருக்கு. நீங்க யூனிவர்ஸை நம்பி அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டிங் பீரியட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தோன்ற வரைக்கும் யூ ஆர் இன் ரெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூனிவர்ஸை நம்பி எந்த ஒரு ரிஸ்கையும் வந்து எடுக்கிறதுக்கு தயார் ஆவீங்க. ஓகேவா? அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ யூனிவர்ஸை நம்பி நீங்க வந்து உங்களுடைய பிளானை வந்து போடுங்க. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ மணி ரிலேட்டடாக நீங்கள் வந்து யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். சப்போஸ் ஏதாவது முடிவு எடுக்க வேண்டி இருந்ததுன்னா லாஜிக்கலாக யோசிங்க. ஓகே, அது மாதிரி நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வரலாம். ஓகே. ஸோ நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் மணி ரிலேட்டடாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுன்ற சுச்சுவேஷன் தெரியுது. அப்படி எடுக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி ஆழமாக இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த முடிவு எடுங்க. ஸோ ஏதோ ஒரு பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க உண்மை பேசுகிறாங்களா இல்லை பொய் பேசுகிறாங்களா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஸ்பை பண்ணுறது மாதிரி தெரியுது. ஓகே, மேபி அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கலாம். தருவாங்களா மாட்டாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக அந்த பர்சனை பற்றி அதிகமாக நியூஸ் வந்து கேதர் பண்ணுவீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, எல்லா பிரச்சனைகளையும் மீறி நியூ பிகினிங் அப்படின்னு எடுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இமோஷ்னலா வந்து ஃபீல் ஆகும். நியூ பிகினிங் வந்து கொண்டு போக எடுக்க முடியுமா முடியாதா? சில பேர் ஏதோ ஒரு நியூ பிகினிங் பத்தி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மீதி எல்லாருக்கும் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலை. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த குழப்பமான மனநிலை வந்துட்டு நீங்க ஜஸ்ட் சரண்டர் டு காட் ஆர் சரண்டர் டு யூனிவர்ஸ், அவ்வளவுதான். அந்த ஒரு எனர்ஜி தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ கரியர் ரிலேட்டடா பார்க்கலாம். வாட் அபவுட் யுவர் கரியர், ஜாப் ஆர் பிஸ்னஸ்? வாவ், நைட் ஆஃப் கப்ஸ். உங்களுக்கான ஆஃபர் கண்டிப்பா வருது மகரம். கரியர் நல்லா இருக்கு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஹெரஃபண்ட், 4 ஆஃப் வாண்ட்ஸ். புது ப்ரப்போசல் வரலாம், புது ப்ராஜெக்ட் வரலாம். வாவ், சக்சஸ். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டா இருந்தா அது சக்சஸ் ஆகும். அது வந்து நீங்க ஏதாவது நினைச்சு மத்தவங்க ஏதாவது கெடுத்துருவாங்களோ லைக் அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஓகே, கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும். அந்த சக்சஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கும். சில பேருக்கு நியூ ஜாபுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து ப்ரமோஷன் ஆஃபர் கண்டிப்பா இருக்குது. ஓகே, ஸோ பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி நீங்கள் கடை திறக்கிறதோ சம்வாட்டு புதுசாக ஏதோ ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ்,
டூ ஆஃப் கப்ஸ், த டெவில் எனர்ஜி தூரமா நான் பார்க்குறேன். அது வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு தோணலாம். ஏதாவது தேர்ட் பார்ட்டியோ வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி நீங்களா வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். மித்தபடி பிரச்சனையெல்லாம் வராது. ஓகே. பட் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஜாபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி த திங். நீங்க வந்து கொஞ்சம் எமோஷனலி டிட்டாச்சா லாஜிக்கா திங்க் பண்ணணும். ரைட்டா? ஓவர் எமோஷனலா ஆகாம லாஜிக்கா திங்க் பண்ணி தான் நீங்க செயல்படுவீங்கன்னு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதுதான் வேணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஃபினான்ஷியலி வந்து நல்லாவே வந்து ஒரு இண்டிபெண்டன்சி தெரியுது. ஓகே. அதுவும் நீங்க விரும்புற மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்சி இருக்குது. சில பேர் வந்து பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வழிகாட்ட சான்ஸ் இருக்கு. ஒரு பெரியவங்க யாராவது வழிகாட்டலாம் ஒரு சிலருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் நைஸ். கரியரும் பார்த்தாலும் சரி, ஜாப்னு பார்த்தாலும், பிஸ்னஸ்ன்னு பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாட் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் மகரம்? ரிலேஷன்ஷிப். வாவ்! வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு டைம் பீரியட் அண்ட் சாரியட். வாவ்! கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் நல்லா இருக்கு மகர ராசிக்கு. அகைன் டூ ஆஃப் கப்ஸ். செப்டம்பர் இஸ் குட் மந்த் ஃபார் யூ. மணி விஷயத்துல மட்டும் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. உங்க பாடிக்கும் சரி, உங்க மைண்டுக்கும் சரி ரெஸ்ட் கொடுங்க. ஒரு நியூ பிகினிங் அப்படின்னா கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு பண்ணுங்க. அந்த ஏதாவது ஒரு சிலருக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணோம் அப்படின்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு வந்து ஒரு உங்க பர்சன் மேபி 2 பேருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவங்கவுங்க சக்சஸை நோக்கியும் ஓடிட்டு இருக்கீங்க. நீங்களும் பிஸியா இருக்கிறீங்க, அவங்களும் பிஸியா இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு ஒண்ணு உங்க உங்க கரியர் ரிலேட்டடா நீங்க பிஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றதுல 2 பேருக்குமே வந்து ஒரு சிலருக்கு 2 பேருமே எஃபோர்ட் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ 2 பேருமே எஃபோர்ட் போடும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? ஸோ மகரம் relationship. What is this wheel of fortune, please, Spirit? Queen of Wands, Page of Cups. Wow, Four of Wands. Four of Wands ரெண்டு தடவை நமக்கு வந்துச்சு. ஒரு சிலருக்கு இது வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் யா கொஞ்சம் கேமரா வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகே. ஒன்ஸ் அகேன் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் நம்ம. ஸோ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ எப்படின்னா செப்டம்பர் மந்த்ல நீங்க விரும்புகிற மாதிரியான ஆஃபர், நீங்க விரும்புகிற மாதிரியான ஒரு மேரேஜ் லைஃப்க்கான ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது மகரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து உங்க பர்சன் அப்பாலஜி கேட்கலாம், இல்லை நீங்க அப்பாலஜி கேட்கலாம். அதர்வைஸ் லவ் ஆஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கமிட்மெண்ட் ஆஃபர் வந்து ஏற்படும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ம். ஸோ உங்க பர்சனுடைய ஃபீலிங், சப்போஸ் ஒரு சிலர் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சனுடைய ஃபீலிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா டவர், ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ். எப்படி இருக்க போகுதுன்னா அவங்க எதை பத்தி ரொம்ப திங்க் பண்ண போறாங்க அப்படின்னா எப்படி உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது, இந்த மேரேஜ் வந்து எப்படி நடக்கும், எப்படி ஃபேமிலி ஆகுறது அப்படின்றத திங்க் பண்றாங்க. ஓகே. இது வரைக்கும் வந்து அமைதியா இருந்திருக்கலாம், என்னால எந்த ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. பட் அவங்க ஃபீலிங் எப்படி இருக்கு இப்போ இருக்க போகுது அப்படின்னா டவர். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆர் இந்த பிரேக்கப்ல எப்படி வந்துட்டு ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது. ஓகே.
திடீர்னு ஆக்சுவலி இந்த பிரேக்கப் ஏன் எப்படி ஏற்பட்டது? எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடைஞ்சது? அப்படின்றது ரொம்ப கவலையா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அது ரிலேட்டடா எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னும் பார்க்க முடியுது. பட் அவங்க டீப்பா திங்க் பண்றாங்க, ரைட்? ஃபேமிலிய பத்தி திங்க் பண்றாங்க. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம் ஒரு சிலர். அப்படி இருந்தா அவங்க அந்த உங்க ஃபேமிலிய பத்தி திங்க் பண்றாங்க. அன்மேரிட் அப்படின்னா அவங்க அடுத்து எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் ரியூனியனை பத்தி எனி நியூஸ்? லெட்ஸ் see. For no contact people, four of cups. Wow, 10 of cups, 10 of pentacles. They are waiting. ஸோ ரியூனியனை பற்றி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, எந்த ஒரு நியூ ஆஃபர் வந்தாலும் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் நியூ பிகினிங் அப்படின்றத பற்றி தான் அதிகமாக ரெண்டு பேருமே யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் மேபி மணி ரிலேட்டடாக சில விஷயங்கள் வந்து அதில் ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, அதர்வைஸ் ஒரு சிலருக்கு எப்படின்னா மேரேஜுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, எஸ். இல்லை, இது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப் வந்து அந்த கவலை மாறுறதுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க, அந்த பிரேக்கப் மாறுறதுக்கு அப்படின்னா அந்த பொறுமைக்கான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ரீயூனியனுக்கான வாய்ப்பும் வந்து தாராளமாக வந்து பார்க்க முடியுது, ரைட்? ஸோ மகரம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் கும்பராசி. 333 ஏஞ்சல் நம்பர் நிறைய பார்க்குறீங்களான்னு தெரியல, இருக்கலாம். அண்ட் யாரெல்லாம் ஏஞ்சல் நம்பர் 333 பார்க்குறீங்களோ கமெண்ட்ல வந்துட்டு 333 டைப் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் கும்பராசிக்காரங்க, உங்களுக்கு வந்துட்டு செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது மணி கரியர் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ லெட் அஸ் see. Spirit, please, spirit. Money for the month of September. ஸோ மணி ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷன் சேலஞ்சபிளாக இருக்கும். உங்களுக்காக நீங்கள் போராடுற மாதிரியும் தெரியுது. ஸோ பார்க்கலாம். ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. மணி ரிலேட்டடாக ஒரு சிலருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து சில டிஸ்ட்ராய் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தியிருக்கலாம். சில விளைவுகளை, வேண்டாத விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். அதில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸே கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அதனால ஏற்பட்ட அழிவுல இருந்துட்டு நிறைய விஷயங்கள், அதனால உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் கம்ப்ளீட்டா. ஸோ அது வந்து நீங்க போராடி ஜெயிச்சு எகைன் ஒரு நியூ பிகினிங், மறுபடியும் கட்டடம் இடிஞ்சு விழுந்து அதை மறுபடியும் கட்டுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர போறீங்க. அதுக்கான ஒரு போராட்டம் இருக்கும். ஒரு நியூ பிகினிங்கான ஒரு போராட்டம் உங்கள்கிட்ட வந்து பார்க்க முடியுது செப்டம்பர் மந்த். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? 7 of Wands, ப்ளீஸ் spirit. 9 of Pentacles. Wow. Page of Cups. Yeah, 4 of Swords. யா, கண்டிப்பா வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அது உங்களுக்கு நிறைய கவலைகளை வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மீறி நீங்க அதுல இருந்து வெளியில வந்து ஒர்க் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சில சில பேருக்கு வந்து சின்னதா வந்துட்டு ஆஃபர் வரும். ஒரு வர வேண்டிய ஒரு ஆஃபருக்காகவும் நீங்க போராடுவீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சிலர் வந்து மேபி இது வெரி ரேர், நீங்க எதிர்பார்க்குற ஆஃபர் ரொம்ப சின்னதா இருக்கு, ஸோ இதை அக்செப்ட் பண்றதா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனப்போராட்டம் அப்படி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ கரியர் ரிலேட்டடா பார்க்கலாம். ஜாப், பிஸ்னஸ்.
10 of wands, temperance, 6 of swords, justice. ஸோ அதிகமான பொறுப்புகள் வந்து உங்க சைடு ஏற்படலாம். நீங்க தான் எல்லா தோள்ல உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் சுமந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது நீங்களா பண்றீங்க. மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய சுமைகளை கொஞ்சம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ உங்களுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு பேர்டனா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரலாம். பட் பொறுமையா வந்துட்டு அதை டீல் பண்ணுங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியா, கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். 10 of cups, 7 of pentacles, moon card. ஸோ மூட் ஸ்விங்ஸ், நிறைய பொறுப்புகள் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் 10 of pentacles, queen of swords, அண்ட் பொறுமை தேவை. ஓகே. டெம்பரன்ஸ் நமக்கு 2 தடவை ஒன் டைம் அண்ட் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இஸ் ஆல்சோ தட். பொறுமை தேவை. ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. நீங்க மனசு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி அதுல இருந்து முன்னேறி போகிறதுக்கான பாதையை நீங்க பார்த்து ஸ்டெப் எடுக்கணும். ஓகே. அது உங்களுக்கு கஷ்டமாவே இருந்தா கூட நீங்க அதை எடுக்கணும். எடுத்துட்டு பொறுமையா இருக்கணும். மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல வராது அப்படின்ற மாதிரி ஒரு மூட் ஸ்விங் தெரியுது. அதனால அது வந்து ஹீல் பண்றதுக்கு நீங்க அமைதியா இருந்தா போதும். ரைட். ஸோ ஹீலிங் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் போட்ட எஃபர்ட், ஜாபா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம். இது நாள் வரைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் வருமா வராதா அப்படின்னு நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுக்கு வரும். ஓகே. ஒரு நியூ பிகினிங்காக காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நியூ கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு அமையும். சில பேருக்கு பிசினஸ் ரிலேட்டடா கேஸ் எதுவும் போயிட்டு இருக்கலாம். அதுல கொஞ்சம் நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஓகே. இல்ல அந்த கேஸ் ரிலேட்டடா அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வாட் எவர் மே பி த திங், அந்த உண்மை அப்படின்றதுல இருந்து நீங்க கொஞ்சம் மாறாமவே இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே. சாரி. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரியலி 12 ஜோடியாக் சைன் வந்து எடுக்கும்போது கண்டிப்பா வந்து எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகுது. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. எப்பவுமே இந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம் லாஸ்ட் 4 சைன் வரும்போது ரொம்பவே எனர்ஜி டவுன் ஆகுது. ஸோ ஈவன் நான் கேப் விட்டு எடுத்தா கூட அப்படி ஆகுது. ஸோ தனுசு, மகரம், கும்பம், மீனம் நீங்க ரொம்ப எமோஷ்னலி டவுனா இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்காதீங்க. அடிக்கொருக்க தண்ணி குடிங்க கண்டிப்பா. உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய ஏற்படுது. ஆஹ் கும்பம் தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். isn't it right? ஸோ கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பா வந்து நிறைய தண்ணி குடிங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மனநிலையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஹீலிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா? ஸோ உங்க எனர்ஜி வந்து டவுன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கலாம். வாவ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்க. கரியர்லயும் சரி, ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து பொறுமை தேவைப்படுது. ஓகே. இல்ல நீங்க போட்ட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்னா அது சக்சஸா உங்களுக்கு வரும். ஓகே. உங்க பொறுமைக்கான வெற்றி நிச்சயம். ஸோ 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், சாரி 2 ஆஃப் wands.
ஸோ 8 of Pentacles, 6 of Wands. ரிலேஷன்ஷிப்ல வாவ் ஜஸ்டிஸ் 2 தடவை இருக்கும். உங்க லைஃப்ல வந்து செப்டம்பர் மந்த் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை ஏமாத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகே, கேஸ் அப்படி ஏதாவது போயிட்டு இருக்கலாம். சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல கூட கோர்ட் கேஸ்ன்னு ஏதாவது போயிட்டு இருக்கா, அதுக்கான எஃபோர்ட் போடுறீங்களா, சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா உங்க பக்கம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பார்க்க முடியுது. உங்க பர்சன் வேணா மேபி அவங்களுக்கு பிளானிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்களும் வந்து ஒரு சரியான முடிவு தான் உங்களுடைய ஒரு சக்சஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்க வந்து 2 பேருமே பிரியணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணி வெயிட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரி பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுடைய பிளானிங். What about their feelings towards you? நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் செப்டம்பர் மந்த்? ஹெர்மிட் லோன்லியா வந்து ஃபீல் பண்றாங்க. ஏஸ் ஆஃப் வாட்ஸ் ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிறாங்க. மை காட், 5 of Cups, எம்பரர், 7 of Cups, 4 of Swords. கன்ஃபியூஷன். ஹெர்மிட் அண்ட் எம்பரர் இஸ் ஆல்சோ தட். என்ன முடிவு 7 of Cups. ஸோ என்ன முடிவு எடுக்கிறது கமிட்மெண்ட் ரிலேட்டடா அப்படின்றத வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்க மாதிரி இருக்கு. பட் அவங்க நினைச்சா வந்து முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான். ஆனா அவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஸோ லாஜிக்கலாக வந்துட்டு அந்த பிரேக்கப் பற்றி யோசிக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. இல்லை நான் இப்போ ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ரியூனியன் ரிலேட்டடாக பார்க்கும்போது இதில் ஒரு பர்சன் நீங்களா இருக்கணும் இல்லை அவங்களா இருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து கட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது ஏற்படுத்துறாங்க சில விஷயங்கள் அப்படின்னா அதை நம்பக்கூடாது. அதை அப்படியே நம்பி அந்த இதுக்குள்ள சிக்கிக்க கூடாது. ரைட், அந்த மாதிரி ஒரு உண்மையா ஸ்ட்ரிக்டா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இமோஷனலி டிட்டாச்சாகவும் இருக்கும்போது கமிட்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஹெரஃபண்ட் இஸ் தேர். ஓகே, ட்ரெடிஷ்னலாக தான் வந்து மேரேஜ் நடக்கணும் அப்படின்றதுல ஏதோ ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து வேற ஏதோ கமிட்மெண்ட்ல இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள ஒரு தாட் போகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, பட் ஒரு சிலருக்கு எப்படி தெரியுதுன்னா உங்கள் பர்சன் அந்த ஒரு இந்த நோ கான்டாக்ட் பிரேக்கப் சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படாத மாதிரி காட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. பெட்ரையல் ஒன்று நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறதா ஃபீல் பண்ணலாம். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி ஹோப் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறையா யோசிக்கிறாங்க. ஸோ இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிப்பாங்க. பட் அவங்க எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி வந்து மேரேஜ், அதாவது ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பட் இந்த மந்த் வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்கள நிறைய குழப்பிக்க வேண்டாம், அதில் கவனமாக இருங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் இமோஷ்னலி டிட்டாச்சாக தான் வந்து காட்டிக்கிறாங்க. ஓகே, ஸோ கும்பம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய், மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் செப்டம்பர் மந்த்து மணி, கரியர், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ மீனம், உங்களுக்கு மணி ரிலேட்டடாக என்ன மெசேஜஸ் செப்டம்பர் மந்த்துக்கு பார்ப்போம். இப்போ மீனா ப்ளீஸ் ஸ்பிரிட், போராடி ஜெயிப்பீங்க. இல்லை இது வரைக்கும் போராடிட்டு இருந்தீங்க, பொறுமையாக இருந்தீங்க,
அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் இருக்கு. அத அதுக்கு வந்து ஒரு நல்ல குட் ரிசல்ட் இருக்கு. நீங்க எமோஷனல் ஆக வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மணி ரிலேட்டடா உங்களுக்கு வந்து என்ன பணம், கடன், அன்பை முறிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி அந்த அன்பெல்லாம் வந்துட்டு முறிக்க தேவையில்ல. ஓகே. ஜஸ்ட் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த வரவேண்டிய மணி வரும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே. பிகாஸ் 3 ஆஃப் வான்ஸ் இருக்கு. வருமா வராதா என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்ற ஒரு போராட்டம் உங்களுக்கு வந்து இருக்குது இருக்கும். ரைட். ஆனா நீங்க பொறுமையா வெயிட் பண்ணா போதும். அதுக்கே வந்து அதுவே உங்களுக்கு ஒரு போராட்டமா இங்க எனக்கு தெரியுது. ரொம்ப எமோஷனல் ஆகாம யூ ஜஸ்ட் வெயிட். உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். ரைட். யா 10 ஆஃப் கப்ஸ். நியூ பிகினிங் பத்தி ஒரு சிலர் யோசிக்கலாம். அகைன் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படலாம். மூன் கார்டு இருக்கு. ஸோ மீன ராசி உங்களுக்கு வாட்டர் சைன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ட்ரிங்க் வாட்டர் நிறையா குடிங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அகெயின் ஸ்ட்ரென்த்து. பொறுமை தேவை, கொஞ்சம் போராட்டம். அந்த பொறுமையா போராடுறதுல வெற்றி இருக்கும். அதுதான் இங்க பார்க்க முடியுது மணி ரிலேட்டடா. சரியா? சில பேர் ரொம்ப வருஷமாவே காத்துட்டு இருக்கீங்க. அதனாலே கொஞ்சம் மூட் அப்செட் ஆகலாம். எனிகோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஓகே. நியூ கமிட்மெண்ட் கூட வந்து உங்க போராட்டத்துக்கான ஒரு ரிசல்ட்டா அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கரியர் பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு கரியர் ஈஸ்வரர். One second. Job or business. Wow, had a fun. Two of swords, 9 of wands, wow, 8 of cups. Wait. High priestess. Hierophant, high priestess. Divine counterpart. ஒரு சிலருக்கு உங்க ஒரு சிலருக்கு யாருக்கும் இருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்க பாஸ் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு யாருக்கோ பொருந்தலாம். மற்றபடி ஜாப் ஒரு பிஸ்னஸ் கரியர்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹையர் பொசிஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இல்ல ஆல்ரெடி ஒரு சிலர் நல்ல பொசிஷன்ல இருக்கீங்களா? 4 பேரு உங்களுக்கு கீழ ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ரைட். அந்த மாரி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அதுல யாரோ ஒருத்தவங்க வாக் அவே பண்ற மாதிரியும் இருக்கு. ரைட். சில சீக்ரெட்ஸ் வந்து வச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாம இது வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பொருந்தலாம். உங்கள்ட்ட சில விஷயங்கள மறைக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு கீழ ஒர்க் பண்றவங்களுக்கு குழப்பமான மனநிலை அண்ட் ஸ்டக் எனர்ஜி இதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களுக்கு நீங்க கைட் பண்ணணும் அப்படின்றதும் பார்க்க முடியுது. ரைட். அவங்களுக்கு நீங்க கைட் பண்ணுவீங்க அப்படின்றதும் தெரியுது. ஓகே. இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மெசேஜா இருக்கு. அண்ட் மத்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஆ நீங்க வந்து ஹையர் பொசிஷன் அதாவது ப்ரமோஷன் ரிலேட்டடாவோ, ஒரு நல்ல பொசிஷன் ரிலேட்டடாவோ, இல்ல நியூ ஜாப் ரிலேட்டடாவோ, ம் அதாவது ரொம்ப மனசு உடைஞ்சு என்ன ஸ்டெப் எடுக்கவே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கிறீங்க அப்படின்னா, ம் எனர்ஜில இருந்துட்டு ஒரு ஸ்டக் எனர்ஜில இருந்துட்டு நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மன உளைச்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் இருக்கும். மீனராசி. டெவில். ஒன் செகண்ட். 6 ஆஃப் கார்ஸ். குயின் ஆஃப் கார்ஸ்.
உங்க கரியர் பாதிக்கிறதுக்கு காரணம் நிறைய பேருக்கு உங்களுடைய கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் சில பேருக்கு. இல்ல உங்களுடைய பிரேக்கப் சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்ல தேர்ட் பார்ட்டிஸ்னால ஏற்படக்கூடிய இமோஷனல் பாதிப்பு தெரியுது. ம். பாஸ்ட் மெமரிஸ் அதால கொஞ்சம் நீங்க ஓவர் எமோஷனல் ஆகுறது. அதுவே கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கு உங்களுக்கு. அந்த எமோஷனலி அஃபெக்ட் ஆகுறதுல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணணும். ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கரியர்ல நல்ல growth வந்து இருக்கும். ஓகே, அதுக்கான பிளான் ஒரு சிலர் பிளான் பண்ணலாம். பிசினஸ் பண்றதுக்கான பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஓவர் இமோஷனல் ஆகாம இருக்கணும். நிறைய ஸ்டக் எனர்ஜி தெரியுது. கண்டிப்பா நீங்க உங்களுடைய கரியரை கவனிக்கணும். அதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? ஸோ கரியர், ஜாப் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கான ஸ்டெப் எடுக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். செப்டம்பர் மந்த் நீங்கள் ஒவ்வொரு இமோஷனல் ஆகிறது உங்களுக்கு கரியர்லையோ உங்கள் கரியரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது. அதனால ஓவர் இமோஷனல் ஆகாம நீங்க அடுத்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான முயற்சியை ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்தா கூட தன்னால முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. ஓகே, அதனால என்ன பண்ணணும்? கரண்டா என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போது அடடா 4 of wands, நைட் ஆஃப் கப்ஸ். ரிலேஷன்ஷிப் நல்லா தானே இருக்கு. சன்னு 6 of cups. ஏற்கனவே அந்த கரியர்ல 6 of cups வருது. ஸோ இந்த 6 of cupsனால தானே இந்த பிரச்சனைன்னு பார்த்தோம். கரியர்ல வந்து கொஞ்சம் எமோஷ்னலி நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கலாம். பாஸ்ட் மெமரிஸ் கூட இருக்கலாம் உங்களுக்கு. அதாவது தேர்ட் உங்க கரியர்ல வந்துட்டு ஐ மீன் ஒரு சிலருக்கு ஒர்க் பண்ற பிளேஸ்ல தேர்ட் பார்ட்டிஸ்னால சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுல ஒவ்வொரு எமோஷனல் ஆகுறீங்க. அந்த பாஸ்ட் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு அது உங்களுக்கு அது உங்களை நீங்களே ஒவ்வொரு எமோஷனல் ஆகி உங்களுக்கு நீங்களே அது டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து நீங்க அப்படி இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க விலகுவீங்க. விலகும் போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இல்ல நீங்க அதுல இருந்து விலகி வந்து ஒரு நல்ல டைரக்ஷனை நோக்கி போறதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போது உங்களுக்கான ஆஃபர் வருதுன்னு பார்க்க முடியுது. இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் அண்ட் ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கு. சம்ஒன் இஸ் ஆஃபரிங் நியூ பிகினிங், ரைட்? ஈவன் ரீயூனியனுக்கான வாய்ப்பும் தெரியுது மீன ராசிக்கு. வாட் இஸ் திஸ் ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ்? ஹை பிரிஸ்டஸ், 4 4 4, 4 of cups, queen of swords. சிலர் எதையும் மறைக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா. ஒரு சிலர் எப்படி பாக்குறேன்னா ஒரு நியூ லைஃப் வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கு. லாஜிக்கா உங்க லைஃப்பை பத்தி யோசிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து வெளிக்காட்டிக்காம இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஃபீலிங்ஸை வெளிக்காட்டிக்கல. நீங்க ஈவன் தோ ஒரு சிலர் வருத்தப்பட்டா கூட அதிகமா சப்போஸ் நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். இல்ல ஒரு சண்டை போட்டு பேசாம இருக்கலாம். சம்வாட் ஒரு கேப் இருக்கலாம் உங்களுக்கு உங்க பர்சனுக்கு நடுவில். இருந்தாலும் உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க அப்படியே காட்டிக்கிறது இல்லை. ஐம் ஓகே வித் மை பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நீங்க எமோஷ்னலி டிட்டாச்சா இருப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சிலர் இன்னும் சிலர்லாம் எப்படி பார்க்குறோன்னா எப்படி உங்களுக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றத வந்து திட்டம் போடலாம். பட் அந்த வந்து நீங்க ரகசியமா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஓகே,
ஒரு சிலர் உங்களுக்கு வரக்கூடிய நியூ மேரேஜ் லைஃப், நியூ ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறீங்க. ஓகே. பாஸ்டோடைய கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கு. அதை ரகசியமா வச்சுக்கிறீங்க. வெளியில வந்துட்டு நான் இப்படிதான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். ஓகே. அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற மாதிரி இருக்கு. பட் ரிலேஷன்ஷிப்ல என்ன பார்க்க முடியுது செப்டம்பர் மந்த்ல? ஸ்ட்ரென்த், போராட்டம், மனப்போராட்டம். பாருங்க, 3 of Swords, death. Wow, this is very nice. Knight of Swords, judgment, temperance, tower. ஒரு சிலருக்கு உங்க பர்சன் உங்களை விட்டு போயிருந்தா கண்டிப்பா அடி வாங்கி திரும்பி வருவாங்க. அந்த கர்மா வந்துட்டு வேலை செய்யும். இது மேபி சிலருக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அண்ட் நீங்க ரொம்ப அதிகமா வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்து அதிகமா மனக்கவலைகள் இருக்கு. இந்த பிரேக்கப்னால நிறைய கவலைகள் இருக்குது. ஓகே. பட் அவங்களுக்கு பொறுமையா இருக்கிறாங்க. பொறுமையா இருக்கிறது முடியல அப்படின்னா கூட பொறுமையா இருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா, பாஸ்ட்ல எல்லா கிரீவன்சஸும் வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது அவங்கள்ட்ட. What about reunion? 8 of Wands, 2 of Swords, 8 of Swords, 8, 8, 8. Oh my God, 8 of Cups, Chariot, King of Cups, Queen of Cups. 888 டைப் பண்ணுங்க. மீனா 888 பாக்குறீங்களா? இல்ல வேற ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம். இங்க 888 டைப் பண்ணுங்க. கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அதிகமா உழைப்பு போட வேண்டியிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் அது வந்து எப்படின்னா, ஒரு சிலருக்கு உங்க எமோஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஓகேவா? அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது சொல்றத வச்சோ, இல்லை நீங்களாவோ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு வந்து நீங்களா நினச்சிக்கிறதோ, அதுலேருந்து நீங்க விலகி வரணும். ஓகே. சைட் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ஒரு சிலருக்கு வந்தா கூட என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியாத ஒரு நிலைமை அப்படிதான் தெரியுது. பிகாஸ் சில பேர் குழப்பி விடலாம். அந்த யாராவது சொல்றத வந்து நீங்க எடுத்துக்காம இருக்கிறது நல்லது, ரைட்? எதுவுமே யோசிக்காம நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காம அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு ரீயூனியன் ரிலேட்டடா கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. ஸோ மீனா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.